வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். மிக நிச்சயமாய் மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் நம்முடைய விசுவாசத்தின் படிகளை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நேரம் இந்த கூட்டத்தினுடைய இறுதியிலே உங்களுடைய குணமாக்கலுக்கு, விடுதலைக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நான் ஜெபிப்பதற்கு முன்பாக, இந்த நேரம் நாம் எதை பேசுவதற்கு முன்பாக, இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களை தேவன் வழி நடத்த உங்களுக்காக இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நேரம் இடத்தில் நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தையும் செய்ய விரும்புகிறேன். என்னோட நீங்க யார் இணையறீங்களோ, தேவனுடைய வார்த்தை சொன்னது போல பூமியில் இருவர் ஒருவனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது செய்யப்படும். இந்த நேரம் நான் உங்களோடு, உங்களுடைய விசுவாசம் என்னோடு இணைந்து இந்த அக்டோபர் மாதம் எப்படியான ஒரு மாதமாய் இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள். தேவன் அந்த பதிலை உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களோடு இணைந்து இந்த விசுவாசத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்கன்னா உங்களுடைய கண்கள் இந்த மூடுங்க. நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்க. என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, மிக நிச்சயமாக இந்த விசுவாசத்தில் யாரெல்லாம் என்னோடு இணைந்திருக்கிறார்களோ, என் தேவனே, நீ சொன்னீர் இருவர் ஒருவனப்பட்டு எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது செய்யப்படும். இந்த மாதம் இவர்கள் யார் புது வேலைகளை தொடங்குவார்களோ, வியாபாரங்களை தொடங்குவார்களோ, இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய வழிகளை என் தேவனை ஆசீர்வதிக்க யாரெல்லாம் இந்த தன்னுடைய விசுவாச செயல்களை எடுத்து வைப்பார்களோ, என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உம்மோடு கூட உம்முடைய வழி நடத்துதலோடு, உம்முடைய பலனோடு, உம்முடைய ஆவியோடு எல்லாவற்றை கைப்பற்றக்கூடிய பலனை இவர்களுக்கு கை கொடுக்க கேட்கிறேன். என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, எல்லா தீங்குகளுக்கு, எல்லா பொறாமை ஆவிகளுக்கு, எல்லா அசுத்தத்தின் கட்டுகளுக்கு விலக்கி என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்த இந்த கேட்கிறேன். இந்த துவக்கமானது என் தேவனை சிறந்ததா இந்த இருக்கட்டும். என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உங்களுடைய வல்லமையிலும் உங்களுடைய பலனிலும் இந்த மக்களுடைய வாழ்க்கை அதி அற்புதமான சாட்சியாய் மாற இந்த மாதத்தை இவர்களோடு சேர்ந்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். மிக நிச்சயம் இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கு அதி அற்புதமான மாதமாய் இந்த இருக்கட்டும். எப்படியாக நான் தேவனுடைய வல்லமையை என் வாழ்க்கையில் எதிர்த்து பார்ப்பது என தேவன் அவருடைய வார்த்தையில் குறிப்பிட்டிருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க இந்த படிப்பீங்க. தேவன் இந்த காரியத்தை தெளிவா இடத்தில் பேசியிருக்கிறார். அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். கவனிங்க மக்களே, இந்த வார்த்தை குறிப்பிட்டது யார்? சேனைகளின் கர்த்தர் அவர் தானே. அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். நீங்க அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருப்பதோ, ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருப்பதோ, தரித்திரமான வாழ்க்கையில் இருப்பதோ, தோல்வியான வாழ்க்கையை வாழ்வதோ தேவனுடைய விருப்பமானதல்ல. தேவனுடைய விருப்பமானதல்ல. தேவன் அவர் வார்த்தையில் சொன்னது போல பரிபூரணத்தை அவர் உங்களுக்கு கை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயம் தேவனுடைய மிகப்பெரிய பரிபூரணம் அவருடைய ராஜ்யம். ஆனா இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுதும் தரித்திரத்தோடு இருப்பதை தேவன் விரும்பல. செழிப்பு, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய செழிப்பை நாம் உடையவராய் இருப்பதை இந்த விரும்புகிறார். நாம் இந்த ஒரு அழிக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க அப்படியானவரா இருக்கீங்கன்னா மறக்காதீங்க, தேவன் உங்களை அப்படியாக சபிக்கல, இல்ல தேவன் அப்படியாக உங்களை கஷ்டப்படுத்தல. உங்களுடைய தீர்மானம் அப்படியான ஒரு செயலை உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் சரியா இந்த பெண்ணுக்கும் நடந்தது. ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவளாய் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆம், இன்னொருத்தர் கீழ் இந்த வேலை, பல மணி நேர வேலை, ஒரு மோசமான சூழ்நிலையிலே இவருடைய வாழ்க்கையானது இருந்தது. ஆனா தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வழிக்கு இவர் கீழ்ப்படிந்த பொழுதும், குறிப்பாய் ஒவ்வொரு திங்கட்கிழமை நம்முடைய ஆலயத்திலே உங்களுக்கு தெரியுமான பொருளாதார வெற்றிக்கான கூட்டமாய் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் தருகிறோம். தேவனுடைய ஆவியோடு நீங்கள் வித்தியாசங்களை பெற்றுக்கொள்ள இந்த நபர் அப்படியான ஆவியை இந்த பெற்றவராய் தேவன் கொடுத்த யோசனையை கைப்பற்ற, அதன் வழிகளை நடக்க தன் தீர்மானத்தை எடுத்தார். கடினங்கள் வந்ததா? மிக நிச்சயம். பிரச்சனையானது இருந்ததா? மிக நிச்சயம். சூழ்நிலைகள் இந்த எதிர்வையாக இருந்ததா? மிக நிச்சயம். ஆனா தேவன் உங்களோடு இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவரா இருப்பீங்க. இது என்னன்றதை நான் சொல்றது பதிலா, இந்த நபருடைய வாய் என்று இவர் வாழ்க்கை என்னவாக இருந்தது, இன்று இவருடைய வாழ்க்கை எப்படியானதாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவன் இவருடைய பொருளாதாரத்தை எந்த நிலையில மாற்றிருக்கார். மிக நிச்சயம் தேவனுடைய முழு பரிபூரணம் இவருக்கானதா இடத்தில் இன்னும் இல்லைன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கார். ஆனா எந்த சூழ்நிலையிலிருந்து தேவனின் வாழ்க்கையை மாற்றினார் நீங்களே கற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சொன்ன வார்த்தை, என்னை சோதித்து பாருங்கள். தேவனை சோதிக்கும் பொழுது என்ன நடக்கும் நீங்கள் பார்க்கும்படியாக இந்த சாட்சியை பாருங்கள். பொழுது
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா. நான் பொருளாதார வாழ்க்கையில அளிக்கப்பட்ட நபராக தான் இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி துணி கடையில் வேலை செஞ்சிருந்தேன். என் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 8000 தான், 12 மணி நேரம். என்னால் வந்து என் தனிப்பட்ட வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியாது. வீட்டில் போயிட்டு குடும்பத்தோட நேரத்தை வந்து செலவிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அதுக்கடுத்தது ஆலயத்துக்கு போன பிற்பாடு தசம பாகத்தை பற்றி நான் கற்றுக்கினேன். உண்மை தன்மையாக இருக்கிறத பற்றி கற்றுக்கினேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு, டீ வியாபாரம் பண்ணணும்னு. நான் அதுக்கடுத்தது வந்து தேவன் சொன்னாருன்னு உடனே எல்லாம் நான் வந்து டீ வியாபாரத்தை வந்து ஆரம்பிக்கல. யோசித்தேன், என்னடா டீ வியாபாரம், நம்ம இதுக்கு முன்னாடி வேலைக்கு தானே போயிருந்தோம், இப்போ எப்படி நம்ம டீ வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? எனக்கு வந்து டீ கூட போட தெரியாது, எப்படி டீ போடுறது கூட தெரியாது, நம்ம எப்படி டீ வியாபாரத்தை வந்து பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் வந்து டீ வியாபாரம் பண்ண போகிறேன், இதோட நான் வேலைக்கெல்லாம் போகிறதா இல்லைம்மான்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து செட் ஆகாது, நீ அதெல்லாம் போட தேவையில்ல, நீ வேலைக்கே போன்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் வந்து யோசித்தேன், இல்லை தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நம்ம பண்ணணும், டீ வியாபாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், அம்மா எனக்கு வந்து டீ மட்டும் போட்டு கொடுக்குறியாம்மா, நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் போட முடியும், பரவாயில்ல நீ வேலைக்கு போயிட்டு வந்து நீ போட்டு கொடு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு. ஆனாலும் நான் அப்போ வந்து டீ வியாபாரம் பண்ண சொல்ல என்கிட்ட வந்து நான் சைக்கிள் கூட இல்லை, நான் போய் டீ எப்படி போய் விற்கிறது, நடந்தே தான் போய் டீ வித்துட்டு வந்தேனே. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் நடந்தே தான் போய் டீ விற்றேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிள்லையாவது போயிட்டு டீ விற்கலான்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு டீ விற்றுந்தேன். ஆனாலும் சைக்கிளில் போய் விற்க சொல்ல கூட பல மக்கள் என்னை பார்த்து, இன்னும் நீ வேலைக்கு தானே போயிருந்த, துணிக்கடையில் வேலை செஞ்சது, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அங்கே போக மாறுற, துணி கடைக்கு வேலைக்கு போகலாம்ல, ஒரு பொம்பளை பொண்ணாக இருந்துன்னு அசிங்கன்றது என்னன்னே தெரியாது அவனுக்கு, ரோட்டில் போய் டீ விற்றுன்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, நம்ம தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் டீ விற்க போகிறேன், அவங்க எது பேசினாலும் பரவாயில்ல. எங்கள் குடும்பத்தாரும் சொன்னாங்க, என்ன இந்த பொம்பளை பொண்ணாக இருந்து, எல்லாருமே வந்து எங்கள் குடும்பத்தார்கிட்ட கூட சொன்னாங்க, என்ன ஒரு பொட்டை பொண்ணு வச்சுன்னு இப்படி போயிட்டு நீங்கள் போய் டீ விற்க சொல்கிறீங்களே, அசிங்கம் இல்லையான்னு. அது எங்கே கேட்குது, அது போய் டீ விற்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்லேயே என்னை போட்டு சண்டை போட்டாங்க என் கூட. அப்போ கூட நான் அவங்க பேச்சை கேட்கவே இல்லை. தேவன் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொன்னாருன்னு சொன்னேன். நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் டீ விற்க போனேன். அதுக்கடுத்தது வந்து சைக்கிளில் போயும் பல பிரச்சனை. நான் போகிற வழியிலே வந்து டீ வந்து நான் சைக்கிளில் ஓட்டின்னு போக சொல்ல, அது சரியாக கட்ட நான் டீ ஓப்பன் ஆகி திறந்து கீழே ஊற்றிக்கும், இல்லைன்னா கீழே டப்பாவோட அப்படியே டீ கேனோட கீழே சாஞ்சிக்கும். வீட்டில் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நீ எதுக்கு போயிட்டு இதெல்லாம் செய்கிற, உனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, செட் ஆகாது, உனக்கு எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி போய் கேர்ஃபுல்லாக போய் டீ விற்றுட்டு வரணும், அதெல்லாம் உனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, நீ அங்கெல்லாம் போவாதன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும், தேவன் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, நம்ம செய்யணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து தேவன் வந்து எனக்கு யோசனை கொடுத்தாரு, வண்டி வாங்கணும்னு. அப்புறம் நான் யோசித்தேன், வண்டியே எனக்கு ஓட்ட தெரியாது, நான் வண்டி வாங்கி என்ன பண்ண போறேன்? ஆனாலும் தேவன் வந்து சொன்னாரு, நீ வண்டி வாங்கி வண்டியில் எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணேன். வீட்லேயும் போய் சொன்னேன், அம்மா நான் வண்டி வாங்க போகிறேன். வீட்லேயும் சொன்னாங்க, வண்டியே உனக்கு ஓட்ட தெரியல, சைக்கிளே சரியாக ஓட்ட தெரியலன்னு டீ ஊற்றிட்டு கீழெல்லாம் ஊற்றிட்டு வர, சரியாகவே டீ விற்றுட்டு வீட்டுக்கு வர மாதிரி கீழே ஊற்றிக்கிச்சு சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனை டெய்லியும் வந்து சொல்கிறேன், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு, நீ எப்படி பைக்கில் ஓட்டுவ, வேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் முடிவு பண்ணேன், தேவன் சொல்லியிருக்காரு நம்ம பைக் வாங்கணும். தேவன் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சார் பைக் வாங்குறதுக்கு. பைக்கே உண்மையாக எனக்கு ஓட்டவே தெரியாது, எப்படி ஓட்டணும், சைக்கிள் வேணால் ஓட்டுவேன், ஆனால் நான் வந்து ஒரே நாளில் ஒரு நாள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நான் இப்போ பைக் ஓட்டி கற்றுக்கினேன். இப்போ பைக்கில் தான் டீ வியாபாரம் பண்ணுறேன். என் டீ வியாபாரம் வந்து ஆசீர்வாதமாக இருக்குது. தேவன் வந்து என்னுடைய பண வாழ்க்கையை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையான்னு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என் பண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி வந்து நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து 12 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 8000 தான் சம்பளம். இப்போ வந்து 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறேன், என் லாபமே 30,000 சம்பளம் தராரு. ஆனால் நான் யோசித்தேன், தேவன் வந்து எதுக்காக வந்து என்னை இந்த வியாபாரம் செய்ய சொன்னாருன்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது, அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் இந்த வியாபாரம் வந்து செய்ய சொன்னாருன்னு. மற்றவங்க முன்னாடி நான் சாட்சியாக இருக்கேன். என்னை கேவலமாக பேசின மொத்தியிலலாம் நான் என்னை வந்து சாட்சியாக நிறுத்தியிருக்காரு தேவன். பண வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து செய்வின பிரச்சனையோட, அசுத்தாவி பிரச்சனையோட தான் ஆலயத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாத எங்கள் அம்மாவுக்கும் டிபி பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்துலாம் தேவன் வந்து எங்களை விடுதலையாக்குனாரு. இப்போ வந்து நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சமாதானமாக இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய பரிசுத்த ஆவி என்னோட இருக்காரு. நான் எப்படி அவரை சோதிச்சேனோ அது போல நீங்களும் சோதித்து பாருங்க. தேவன் வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. மிக நிச்சயமா மக்களே,
ஒருவர் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் இப்படியாக தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆம், இந்த நபருடைய வாழ்க்கையில் தேவன் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். உண்மை தன்மையாய் தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பத்தை அவர் கீழ்ப்படிந்த பொழுது, நீங்க இந்த இடத்துல இன்னும் தெளிவா கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? தேவனுக்கு உண்மையாக இருப்பது, தேவனுடைய வழிகளை பின்பற்றுவது, தேவனுடைய விருப்பத்தை செய்வது, நீங்கள் எங்களுடைய இடத்தில் இணையலாம். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையாய் கொண்டது. இது மனுஷனுடைய வார்த்தையோ இல்லை, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையோ இல்லை, சேனைகளின் கர்த்தர் அவர் உரைத்த வார்த்தை. அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். என உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தேவன் அவர் தாமே. நீங்க அவருடைய விருப்பத்தின் வழிகளில் செயல்படும் பொழுது அவர் மிக நிச்சயம் இந்த நபரை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க விரும்புறேன். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, நான் சில கேள்விகள் இந்த இடத்துல கேட்க விரும்புறேன், நான் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள விரும்புறேன். தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கான வழி நடத்துதலை கொடுக்க மிக நிச்சயமாய் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலே தேவன் கொடுக்கிற வழிகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க தயாராக இந்த இடத்துல இருக்கிறோம். இதே விசுவாசத்திலே நான் இன்னொரு சாட்சியும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என தேவனுடைய விருப்பத்தை ஒரு நபர் செய்யும் பொழுது அந்த நபருடைய வாழ்க்கை ஒருபொழுதும் அழிவின் பாதையில் இந்த இடத்துல தேவன் செல்ல அனுமதிப்பதில்லை. ஆனா பல மக்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருக்கு, அவங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டவரா இருக்காங்களே, அது தேவனுடைய தவறல்ல. தேவன் அவர்கள் அந்த இடத்தை கொண்டு போகல, அவர்களுடைய கீழ்ப்படியாமை. என சரியா எதுதான் இந்த நபருக்கு நடந்தது? விசுவாசம் தொடங்கின போது அருமையான விசுவாசம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விசுவாசம், முதல் அன்பை வெளிப்படுத்தின விசுவாசம். இந்த நபர் தேவனுக்கு எல்லாவற்றையும் சிறந்ததை செய்தார், தேவனுக்கு சிறந்ததை கொடுத்தார். ஆனா எங்கு இவருடைய வழியானது திசை திரும்பியது? என பல மக்கள் துவக்கம் மிக அருமையானதா இந்த இடத்துல இருக்கும். நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல உங்களுடைய பள்ளிக்கூட பருவத்துல, ஒருவேளை இந்த நாளும் கூட ஒரு புது நோட்டை இந்த இடத்துல வாங்குவீங்கன்னா அந்த புது நோட்டினுடைய துவக்கத்தில் உங்களுடைய பெயரை நீங்க எழுதும் பொழுது அவ்வளவு கவனமா எழுதுறீங்க. முதல் பக்கங்களை நீங்க இந்த இடத்துல எழுதும் பொழுது அவ்வளவு கவனமா அழகா இருக்கணும்னு இந்த இடத்துல உறுதிப்படுத்துறீங்க. ஆனா அந்த நோட்டு பாதையை தாண்டி போகும்பொழுது, இல்ல அந்த நோட்டு ஏறக்குறைய முடிய போதுன்னு வரும்பொழுது நீங்க இந்த இடத்துல எப்படி எழுதுறீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஒரு வேலை இந்த இடத்துல கிறுக்கலாம், நீங்க பேப்பர் பின்னாடி எடுத்து எழுதுவீங்க, இந்த இடத்துல நீங்க நடுவில் பேப்பர் கிழிப்பீங்க. ஏன் அது இனி இந்த இடத்துல புதிதானதா இல்லை, அது இனி இந்த இடத்துல துவக்கம் எப்படியா இந்த இடத்துல இருந்தது அப்படியானதா இல்லை. ஆனா துவக்கம் என்னவாக இருந்தது? தேவனோடு இருக்கக்கூடிய உறவு அப்படியான ஒன்றா இந்த இடத்துல இருக்கக்கூடாது. தொடக்கமானது என்னவோ அந்த தொடக்கத்திலிருந்து நாம் வளர வேண்டுமே தவிர அது குறையக்கூடாது. இந்த நபருக்கு என்ன நடந்தது? இவருடைய விசுவாசம் எப்படி தொடங்கியது? இவர் ஏறினாரா அல்லது இவர் தேவனுடைய வழியிலிருந்து இறங்கினாரா? இன்று இவர் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இவருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில் மெத்தை உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்ருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் Fabrício Vital do Carmo. எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டார். பாஸ்டர் சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்துறது ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும். நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை. நான் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம்னு நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாகம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார், புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமை கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறது பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்னை ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது. அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மேலே மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை. நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதார் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு? நீ துணையாளர் கூட்டங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ முதன்மை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை. நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ளே இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகலை, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல. நிறைய செக்குங்க வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து, அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன். அந்த சேரை நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை. ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுகிட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான், கஞ்சாவா? இந்த கஞ்சாவா? இல்லை, நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற? இல்லை, நீ செய்யக்கூடாது. நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்து துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிகிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்கள் கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுதே என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக எப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிஸோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையில் நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா? என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையாக நான் படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் இருந்தார் அங்கே, ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடித்து கீழே தள்ளு. நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார். நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன். நான் இன்றைக்கி இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் மூணு போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்ருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அழ தொடங்கினேன். சேர் மேலே என் 2 கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேச முடியும். ஏன்னா அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார். இல்லை, நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம். நீ இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு, நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு, நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி.
இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன செய்கிறார்? கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன், இடம் கண்டுபிடிச்சு நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து, நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும், அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக. நான் எதை தேடிட்டு இருக்கேன்? நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாற உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி. நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன். நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன். தசங்க பாகத்தில் உண்மை தன்மையாக மாறினேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியேல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாற நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கையினு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கவலைப்படலை. ஆனாலும் தேவன் என்னை அந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துகிட்டே இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழைகிறேன், நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது இனிமேலும். இன்னைக்கு மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள். என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவேதான் மகளே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் பலனான அஸ்திவாரத்தை உடையதாயுதத்தில் இருக்க வேண்டும். தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காய், தேவனோடு உங்களுடைய வழிகள் பலப்படுத்தப்படுவதற்காய், விசுவாசத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறுவதற்காய். எனவே தன் நாளை உங்களுடைய விசுவாசத்தினுடைய தூண்கள் இந்த தேவனுடைய வல்லமையால் வழி நடத்தப்படும்படியாக, தேவனுடைய ஆவியிலே நீங்கள் நகர்த்தி செல்லப்படும்படியாக இந்த விசுவாசத்தில் எங்களுடைய இணைய உங்களை நான் வரவேற்கிறேன். கடந்த புதன்கிழமை நாம் தொடங்கினோம் இந்த சிறப்பான பாடத்தை. உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய 5 தூண்களை குறித்து கடந்த புதன்கிழமை முதல் தூண் என்னன்றதை பகிர்ந்து கொண்டோம். நாளை 2வது தூண், இதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் அதை இந்த கற்றுக்கொள்ள எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே நீங்க ஒரு வீடியோ இந்த பார்ப்பீங்க. உங்களுடைய ஆத்மா மீது இந்த நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளவும் கூட. எனவே மக்களே, இந்த மாதம் சிறந்த மாதமாக இந்த இருக்கட்டும். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வழிகளை வழி நடத்துவதற்காக. எனவே இந்த நேரம் நான் இந்த விசுவாசத்தில் இணைகிறேன். உங்களுடைய இந்த ஜெபத்தை செய்யும்படியாக இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். தேவனே, இதோ இந்த நேரம் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் இணைந்து உங்களுடைய வழிகளை கற்றறிந்தவராயிருக்கிறோம். என் தேவன், இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாய்
அழிக்கப்பட்டவர்களாய் அல்லது இந்த உலகத்தினுடைய தவிப்பு வேதனைகளில் தள்ளப்பட்டவர்களாய் இருப்பதை நீர் விரும்பவில்லை. இவர்கள் ஒவ்வொருவருக்கான சிறந்த வாழ்க்கையானது இருக்க வைத்திருக்கிறேன். எனவே நான் தேவனின் ஆண்டவராகிய இயேசுவை இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உங்களுடைய நாமமானது மகிமைப்படும்படியான சாட்சிகளாய் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்த கேட்கிறேன். இன்றைய இந்த புது மாதத்தில் நுழைய எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன். இன்றைய இந்த நாள் பல மக்களுக்கு இந்த வாய்ப்பானது இல்லை என்றாலும் கூட இந்த நேரம் எங்களுக்கு நீர் வாய்ப்பானது கொடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உங்களுடைய வழிகள் உங்களுடைய விருப்பத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தமானதை இதற்கு செயல்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு பலனை தருகிறார். இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை மீதும் வல்லமையை வெளிப்படுத்த கேட்கிறேன். நாமம் மகிமைப்படும்படியான சாட்சிகளாய் இவர்களுடைய வாழ்க்கையானது இருக்கட்டும். எல்லாமே இயேசுவே உன் கைகளில் வைக்கிறேன். உன் சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த ஆவியானவரே இந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வீடியோவின் பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அதிகமாய் வழிநடத்த விரும்புகிறார். உங்கள் ஆத்மாவின் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். சென்று வாருங்கள் மக்களே. நாளை மீண்டும் இந்த விசுவாசத்தில் உங்களோடு இணைந்திருப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறந்தா எல்லாம் முடிஞ்சது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான். பரிசுத்த வார்த்தை தெளிவா சொல்லப்படுது நமக்கு. இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது. ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. இந்த நேரத்துல தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா, ரட்சிப்பை இழந்து போனா, அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை. தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது. அவர் வாழ்கிற இடம் வலி நிறைந்த, ஓய்வு இல்லாத ஒரு மரணம். இந்த உலகத்துல இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பா பெறுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களா இருந்தாலும் சில நேரத்துல சில பேர் ஓய்வை வேறு விதத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்துமாவுடைய வலி கொஞ்சமா குறைக்கப்படுது. ஆனா உண்மையில எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு. ஆனா எதுவுமே ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்றாங்களோ அவங்க வலியை அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற. எல்லோருமே தவிப்போட கவலையோட அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா இழப்பதும் இல்லை, ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை. அவங்க இறக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது, யாரெல்லாம் ரட்சிப்பினுடைய பரிசை ஏற்றுக்கொள்றாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க. ஆனா யாரு இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க. நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை, அக்கினி ஜுவாலையில். ஓய்வு எடுக்காதீங்க. உங்களுடைய ஆத்துமா சரியான இடத்திற்கு இல்லாத வரையும்
நீங்கள் ஓய்வை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும். அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும்.